நான் இந்தியா ஆடல, பட் ஓகே, தட் டசன்ட் டிஃபைன் மீ ஆஸ் அ கிரிக்கெட்டர். பட் நான் அஸ்ஸாமுக்கு ஆடி, அஸ்ஸாம் மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டு, ஒரு ரஞ்சி டிராஃபி இவ்வளோ ஸ்டேட், பெரிய பெரிய ஸ்டேட் இருக்கிறதுல டாப் 4ல் நாங்கள் டாப் 3 முடிக்கிறோம் அப்படின்னா, செமிஃபைனல்ஸில் வந்து முடிக்கிறோம் அப்படின்னா, அது பெரிய விஷயம். பெரிய விஷயம். ஒரு இந்தியா பாகிஸ்தான் எப்படியோ, ஒரு ஆஷஸ் சீரீஸ் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எப்படியோ, அதே மாதிரி தான் கர்நாடகா தமிழ்நாடு மேட்ச் எப்போவுமே இருந்தது. சுனில் ஜோஷி போட்டால் நான் இந்த சீட் நான் தூக்கி அடிப்பேன், எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் தூக்கி அடிப்பேன், நேராக தூக்கி அடிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இப்படி பட்டு எங்கெங்கேயோ போய் விழுந்துச்சு. ஸோ அவரும் வந்துட்டு இப்போ வந்துடுச்சு, நீ காமா இருன்னுவார். பட் நம்ம வந்து கொஞ்சம் வீரேந்திர சேவாக் தான். நம்ம வந்து நீங்கள் சொல்ல சொல்ல தான் நம்ம வந்து நீ அப்படிங்களா என்னங்க இன்னொரு 6 அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து டீல் பண்ணுறது. சென்னை கல்விக்கும் கிரிக்கெட் அப்படின்றதே வந்துட்டு ஒரு ஒரு இந்தியாக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு நிறைய பேர் வந்து ஆடணும் அப்படின்னு ஒரு துடிக்கிற ஒரு டோர்னமெண்ட். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் த கிரிக்கெட் நீங்கள் விளையாடுறது அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற விதமே வந்துட்டு ஒரு ரஞ்சி டிராஃபிக்கு ஈக்குவலாக இருக்கு. அடுத்த முக்கியமான கட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். எனக்கு பிடிச்சது, இந்த இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ மொத்தமாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 102 மேட்ச் ஆடி இருக்கீங்க, 5770 ரன்ஸ் வச்சிருக்கீங்க. பொதுவாக வந்து ஆஸ் அ கிரிக்கெட் நீங்கள் வந்து ஒரு பிளேயர் ஆகணும் சின்ன வயசில் வந்து விரும்பும்போது 5000 ரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கரியரில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் 151 ரன்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ டெபியூ பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸ்ரீலங்காவில் லிஸ்டே டெபியூ பண்ணிட்டீங்க 2007. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் வந்து 2008-09 சீசனில் வந்து டெபியூ பண்ணீங்க. கர்நாடகா அகெயின்ஸ்டா எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் 149 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெபியூலேயே வந்து செஞ்சுரி அடிக்கிற ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் ஆனஸ்டாக சொல்ல போனால் நான் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து ஐ வாஸ் வெயிட்டிங். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லிஸ்ட்டே நான் ஆடிட்டேன். லிஸ்ட்டே ஆடிட்டு எனக்கு தெரியும் ஐ பிலாங் டு தட் லெவல், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வருஷமே அபினவ் முகுந்த் டெபுலேயே ஒரு 100 அடிப்பார். ஸோ ஓகே, நம்மளும் டெபுவில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம 100 அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் அந்த மேட்சுக்கு முன்னாடி மேட்ச் வந்துட்டு முரளி விஜய் அண்ட் அபினவ் முகுந்த் 2 பேரும் ஓப்பனிங்கில் ஒரு ரெக்கார்ட் 520 ரன்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் வரும் அவங்க 2 பேருக்குள்ள. அண்ட் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே முரளி விஜய் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆவார். ஸோ அந்த ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒன்றா விளையாடினவங்க தான், முரளி விஜய் எல்லாமே நாங்கள் காலேஜ் கிரிக்கெட்லேருந்து ஒன்றா விளையாடினதுனால நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க விளையாடும்போது எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த மேட்ச் எனக்கு கிடச்சிது. அண்ட் கர்நாடகா அகெயின்ஸ்ட்டு அவங்களும் நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருந்தது. வினய்குமார், சுனில் ஜோஷி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருந்ததுனால அவங்களோட அடிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து ஆடும்போது ஒரு 50 for 3 ஏதோ ஒரு மாதிரி ட்ரிக்கி சுச்சுவேஷனில் தான் இருப்போம். அந்த டைமில் விக்கெட் விழுந்திருந்தா என்ன வேணா ஆயிருக்கும். ஸோ பட் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்வாங்க. ஒரு அட்டாக்கிங் மோடில் நான் வந்து அந்த அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடினேன். பட் ஃபார்ச்சுனேட்லி இட் டர்ன்ட் அவுட் டு பி ஒன் ஆஃப் மை பெஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ நீங்கள் கர்நாடகா பவுலர்ஸ் சொன்னீங்க, அதில் வந்து வினய்குமார், சுனில் ஜோஷிலாம் வந்து இந்தியாவுக்கு பல வருஷமாக ஆடிந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வினய்குமார் கூட வந்து நீங்கள் ஆர்சிபி கூட மறுபடியும் அவர் கூட ஆடி இருக்கலாம், பரத் சிப்லி கூட அவரோட ஆடி இருக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தப்பா கூட இருந்தார் அந்த மேட்ச்சில். ஸோ எப்படி இருந்துச்சு? அதாவது இப்போ வந்து கர்நாடகா கூட ஆடும்போது இல்லை, நான் ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் ஆடும்போது ஸ்ரீலங்கன் இன்டர்நேஷனல்ஸ் கூட ஆடிருந்தேன். இப்போ கர்நாடகா பிளேயர்ஸ் பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் வந்து நார்மல் தான் அப்படின்னு இருந்துச்சா, இல்லைனா இல்லை நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும்? ஏன்னா எப்பவுமே அந்த அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லிட்டில் பிட் அந்த சவுத் ஜோனில் வந்து ஆர்ட்ஸ் ரைவல்ரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு அதிகபட்சத்தில் மேட்சஸ் நடக்கும், ஆர்ட்ஸ் ரைவல்ரி அப்படின்னு சொல்லும்போது. ஸோ எப்படி காஷியஸாக ஆடினீங்களா, இல்லைனா வந்து ஓகே டென்ஷன் ஃப்ரீயாக ஆடினீங்களா? டெக்னிக்கலி டாக்டிக்கலி ஐ மீன் கேம் வைஸ்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அப்சல்யூட்லி ப்ரிப்பேர்டு. பட் கொஞ்சம் டவுட் அஃப்கோர்ஸ். என்ன மேட்ச் ஆனாலுமே இப்போ போய் மேட்ச் ஆனாலுமே அந்த ஒரு ஒரு செல்ஃப் டவுட்டோ ஏதோ ஒரு 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 கொஸ்டின் மார்க் எப்போவுமே இருக்கும். பட் அது இட் கேன் பி ஓவர் கம். அது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பேட்டிங் அங்கே ஆடிட்டீங்க அப்படின்னா அது அது ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்றது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு ஒரு இந்தியா பாகிஸ்தான் எப்படியோ, ஒரு ஆஷஸ் சீரீஸ் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எப்படியோ, அதே மாதிரி தான் கர்நாடகா தமிழ்நாடு மேட்ச் எப்போவுமே அந்த ஒரு ஏன்னா நாங்கள் பாஸ்ட் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நாங்கள் ரஞ்சி ட்ராஃபி ஆடுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கேட்டிருக்காங்க, நிறைய ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காங்க. கர்நாடகானா இப்படி ஸ்லெட்ச் பண்ணுவாங்க, இப்படி தெல் பி அட் யூ ஆல் த டைம், உன்னை விடவே விட மாட்டாங்க, தெல் 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 பி வேர்பல் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் தேவர் வேர்பல், தேவர் அட் மீ, தேவர் அட் என்ன இது இப்படி அடிக்கிற என்ன ஷார்ட் இதுக்கு தமிழ் பேசுவாங்களா? தமிழ்லையும் பேசுவாங்க, இங்கிலீஷ் இன் கர்நாடகா பாய்ஸ்னாலே அந்த ஒரு ஆக்சன்ட் போட்டு பயங்கரமாக பேசுவாங்க. அது எல்லாமே இருந்தது. பட் எனக்கு தெரியல, ஐ திங்க் ஐ வாஸ் இன் சம்மர் ஜோனில் இருந்தேன். அந்த ஒரு காட்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் ஐ ஃபெல்ட் தட் இன் தட் கேம். அண்ட் எஸ் ஐ வாஸ் இன் தட் ஜோன். அண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்ததுங்க. ஐ திங்க் ஃபியூ திங்ஸ் இட் ஹேஸ் டு ஹேப்பன். அதனால அண்ட் த வே யூ ப்ரிப்பேர் தட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் வந்துட்டு ராமன் சார் வந்துட்டு தான் கோச்சு. நாளைக்கு ஆட போகிறேன் அப்படின்றத எனக்கு சொன்னார். அவர் ஒரே ஒரு இதுதான் விஷயத்த தான் சொன்னார். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஐ எம் கோன் பிளாஸ்ட் தம், பிந்தாஸாக ஆட போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணாடி முன்னாடி காலையில் எழுந்திரிச்சிட்டு சொல்லிட்டு வா அப்படின்னாரு. ஐ திங்க் ஐ டிட் தட் அண்ட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஸ்பின்னராகவும் இருந்தீங்க, பேட்டராகவும் இருந்தீங்க, பெஸ்ட் ஃபீல்டர் கூட சொல்கிறீங்க, கீப்பராகவும் இருந்தீங்க. ஸோ கீப்பர் அதாவது 4 டைமென்ஷன்ஸ் பிளேயர், சரிங்களா? ஆஸ் அ 4 டைமென்ஷன்ஸ் பிளேயரா, ஈவன் ஆஸ் அ கீப்பராக கூட நான் கன்சிடர் பண்ணுறேன். திலக் நாயுடு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஹைப் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி செலெக்ஷன் எடுக்கிற முன்னால வந்து திலக் நாயுடு எடுக்கிற மாதிரி கூட இருந்துச்சு. திலக் நாயுடுவோட நான் ஆடியிருக்கேன். ஒரு நிறைய மேட்சஸ்லாம் விளையாடிருக்கேன். இப்போவுமே பிஹைண்ட் த விக்கெட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஷார்ப். ஐ திங்க் ஒரு விக்கெட் கீப்பராக இப்போது நீங்கள் ஒரு விக்கெட் கீப்பர்னால் நீங்கள் வந்து பேட்டிங்கில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னுவாங்க. பட் அந்த டைமில் வந்து விக்கெட் கீப்பர்னால் அவுட்ஸ்டாண்டிங் க்ளவ் ஒர்க் இருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களால் கீப்பராக யாருமே எடுக்க மாட்டாங்க. அந்த விதத்தில் திலக் வர்மா வாஸ் ஐ திங்க் ஒரு 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 எட்ஜ். வேறு எங்கேயோ வேறு லெவலில் செம்ம க்ளவ் ஒர்க் இருக்கும் அவரது. மோர் தென் க்ளவ் ஒர்க் இப்போ ரிஷப் பண்ட் பண்ணுறாரு இல்லைங்க, ஸ்லெட்ஜிங்கு இல்லாட்டி ஆல்வேஸ் ஏதாவது ஒன்று பேசினே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி லைவ்லியாக வச்சுப்பார். அதெல்லாமே வந்து ஒரு நேச்சுரலாக வர ஒரு விஷயம். அந்த ஒரு விக்கெட் கீப்பராக அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் பேட்டிங்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரூஷியல் ரன்ஸ் அடிப்பார் கர்நாடகா எப்போவுமே. ஸோ 246 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வித்யுத் கூட அடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த 246னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் வந்து பெரிய விஷயம். அதுவும் வந்து உங்களோட டெபியூ கேம்ல என்ன பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேரும் வந்து, எப்படி வந்து கண்டினியூ பண்ணீங்க? ஏன்னா அவரும் வந்து பெரிய அளவுக்கு இன்னிங்ஸ் ஆடிந்தார் அந்த மேட்ச்ல. ஆமாம். எப்படி மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணீங்க? அவரு உங்க நர்வஸ்னஸ்லாம் ஏதாவது வந்து குறைச்சி விட்டாரு அந்த டைம்ல? ஐ திங்க் அவர் வரும்போது we were 50 for 3 ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். டிகே அப்போ தான் அவுட் ஆனார். பத்ரி அப்போ தான் இந்தியன் டீம் எப்போவுமே இருந்துட்டு அன்னைக்கு அந்த மேட்ச் வந்து விளையாடினார். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து மோர் ஆஃப் லைக் நான் என்னோட ஜோனில் இருந்தேன். நான் வந்து அட்டாக்கிங் சுனில் ஜோஷி அவர் இந்தியா பிளேயரு, இந்தியா பவுலரு, வினய்குமார் இந்தியா பவுலர், யார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சுனில் ஜோஷி போட்டால் நான் இந்த சீட் நான் தூக்கி அடிப்பேன், எக்ஸ்ட்ரா கவர் மேலே தூக்கி அடிப்பேன், நேராக தூக்கி அடிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இப்படி பட்டு எங்கெங்கேயோ போய் விழுந்துச்சு. ஸோ அவரும் வந்துட்டு இப்போ வந்துடுச்சு நீ காமாயிருன்னுவார். பட் நம்ம வந்து கொஞ்சம் வீரேந்திர சேவாக் ஃபேன். நம்ம வந்து நீங்கள் சொல்ல தான் நம்ம வந்து நீ அப்படிங்களா இந்தாங்க இன்னொரு 6 அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து டீல் பண்ணுறது. அதுதான் எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம போயிட்டு நம்ம ஓகே நம்ம இவங்க பெரிய பவுலரு பெரிய ஆள், நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடணும் அப்படின்னு நம்ம ஆடிச்சோம்னா நம்ம வில் பி பிஹைண்ட். யார் இருந்தால் என்ன, நம்மளோட பெஸ்ட்டு நம்ம கொடுப்போம். நீங்கள் பெஸ்ட் பவுலர்னால் உங்களை தான் நான் அடிப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே. நைஸ். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் நிறைய பிளேயர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் ஆடின பிளேயர்ஸ் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா, பத்ரியா இருந்தாலும் டிகே கூட இருக்கலாம், இல்லைனா வந்து அபினவ் முகுந்தா கூட இருக்கலாம், இல்லைனா வந்து அஸ்வின்,
எஸ் சுரேஷ்குமார், நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். இப்போ வந்து அவரு அந்த நம்ம மீடியா அட்டென்ஷன்ல வரல. அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா ஸ்கோர்லாம் பண்ணியிருந்தாரு. யோமியா இருந்தாலும் சரி, பாலாஜியா இருந்தாலும் சரி, இவங்க கூட ஆடும்போது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல நீங்க பல மேட்ச் ஆடி இருப்பீங்க. ஆனா வந்து டிஎன் லோகோ, அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் லோகோ போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கூட ஆடும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? கோர்ஸ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் அப்படின்றதே வந்துட்டு, சென்னை ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் அப்படின்றதே வந்துட்டு ஒரு ஒரு இந்தியாக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு நிறைய பேர் வந்து ஆடணும் அப்படின்னு ஒரு துடிக்கிற ஒரு டோர்னமெண்ட். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் தட் கிரிக்கெட் இங்கே விளையாடுறது அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற விதமே வந்துட்டு ஒரு ரஞ்சி ட்ராஃபிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஐ திங்க் அந்த மாதிரி விதத்தில் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். ரொம்ப ஏர்லியாகவே எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்டு நீங்கள் சொன்ன நேம்ஸ் எல்லாருமே வந்துட்டு கூடவே ஆடினவங்க. அதுக்கு முன்னாடி ஆடின நிறைய பேர், ஓ கிரிக்கெட்னா இப்படி தான் ஆடணும், இவ்வளோ ஹார்டாக விளையாடணும், இவ்வளோ டஃப்பாக விளையாடணும் அப்படின்னு அந்த ஒரு கல்ச்சர் வந்ததே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் மூலியமாக தான் டெஃபினெட்லி வந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ டெபியூ சீசன் முடிஞ்சிச்சு, அடுத்த சீசன் ஆடுறீங்க, பயங்கரமாக கலக்குனீங்க. அதாவது மொத்தமாக வந்து 8 மேட்ச் ஆடி இருந்தீங்க, 573 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க, 118 ஹையஸ்ட் ஸ்கோர், ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 52.09. என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தீங்க? இப்போ நீங்கள் கேமில் வந்து புத்தம் புதிய பிளேயராக இருக்கும்போது ஒரு சில இடைஞ்சல் மைண்டில் வந்திருக்கலாம், இல்லை சில டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் எதாவது வந்து பண்ணியிருக்கலாம். ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சல்ல பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ். இப்போ ரஞ்சி ட்ரோஃபி சொல்லும்போது இட்ஸ் நாட் ஃபன். ஏதாவது நான் பார்க்கும்போது வந்து எல்லாம் பயங்கரமாக ஆடுவாங்க. மும்பைலலாம் வந்து ரேங்க் டர்னர் போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் சண்டிகர் போனீங்கன்னா ஒரு பேஸ் அட்டாக், ஒரு க்ரீன் டர்ஃபாக வந்து போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போனீங்க? ஒரு சேஞ்ச். ஐ திங்க் ஃபஸ்ட்டு இயருக்கு அப்புறம் செகண்ட் இயர் எப்போவுமே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே சொன்னது தான். ஃபஸ்ட் இயர் ரொம்ப ஈஸி, ரன் அடிக்கிறது, நீங்கள் யாருன்னு தெரியாது, ஈஸியாக ரன் அடிச்சிடலாம். செகண்ட் இயர் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும், உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆப்போனண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்னோட சீனியர் சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஓகே அதுதானே ஒரு சேலஞ்சு, நான் செகண்ட் சீசனும் நான் ரன் அடிக்கிறேன், ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் இல்லை செகண்ட் சீசனும் நல்லா அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு தாட்டை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் சீசன் ஓகே நல்லா பண்ணிட்டோம், செகண்ட் சீசன் இன்னும் நல்லா பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணும் அப்படின்றது தான், ஜோன் ஆடணும், இந்தியாவுக்கு ஆடணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய எய்மாக இருந்தது. அண்ட் எல்லா மேட்சுமே நீங்கள் 8 மேட்ச் சொன்னீங்க, ஐ திங்க் கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே நாங்கள் வெளியே தான் ஆடணும் அந்த டைமில் வந்துட்டு. ஆல் 8 கேம்ஸ் வி பிளேட் அவுட். ஐ திங்க் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஹோமில் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இட் வாஸ் சேலஞ்சிங். தரம்சாலாவில் விளையாடணும், மும்பையோட போயிட்டு மும்பையில் நாங்கள் பீட் பண்ணோம், மும்பையை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்தோம். ஒரு சரியான ஒரு பஞ்ச். டிகே தான் கேப்டன் எங்களுக்கு அந்த டைமு. டிகே வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு ஒரு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுவார், நீ தான் இந்த உன்னோட ரோல் இதுதான், இந்த டீமில் வந்துட்டு பால் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வந்துட்டு ஸ்லிப்பில் எங்கே நிற்பீங்க, கல்லியில் நிற்பீங்களா, பாயிண்டில் நிற்பீங்களா, பேட்டிங் இந்த ஆர்டரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி பயங்கரமாக தினேஷ் கொடுத்தாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ராமன் சாரும் நல்ல ஒரு கைடன்ஸாக இருந்தார், என்னோட ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் பிளேயராக இருந்து வரும்போது எனக்கு அவர் என்னோட ஆட்டிடியூடு, என்னோட ஹங்கர்லாம் பார்த்துட்டு ஹி வாஸ் ஆல்வேஸ் பேக்கிங். அது ஒரு நல்ல ஒரு ஜோனாக இருந்தது, நல்ல ஒரு குட் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட்டாக இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். ஸோ மறுபடியும் தேர்ட் சீசன் நம்ம எடுத்து பார்க்கும்போது 2010-2011 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரிமார்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த இம்பேக்ட் ஏதாவது இருந்துச்சா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் போடும்போது வந்து உங்கள் கரியர் எடுத்து பார்க்கும்போது டவுன்ஃபால் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே மூமெண்ட்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அது T20 கிரிக்கெட் ஃபார்மேட்னால உங்கள் கிரிக்கெட் ரெட் பால் கிரிக்கெட்டில் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் ஏதாவது வந்திருக்கா? இல்லைன்னா எப்படி வந்து ஒரு சில, அதாவது இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்லா ஆடுறீங்க, பட் கன்வெர்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சீசனில் எங்கேயோ அங்கே அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. இஸ் இட் an இம்பேக்ட் ஆஃப் ஒயிட் பால் கிரிக்கெட்? இருந்திருக்கலாம். ஐ திங்க் ஒயிட் பால் கிரிக்கெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினெட்லி இருந்திருக்கலாம். பட் நாங்கள் அந்த வருஷம் வந்துட்டு 4 மேட்ச் வந்து ஹோமில் விளாட்னோம். அண்ட் ஹோமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4மே வந்துட்டு ரஞ்சி ட்ராஃபி அந்த டைமில் நவம்பர் டிசம்பரில் தான் நடக்கும். நவம்பர் டிசம்பரில் நம்ம ஊரில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். 4 மேட்சுமே ஐ திங்க் இட் வாஸ் ரெயின் கர்டல்டு.
அதனாலேயே எங்களால் குவாலிஃபை ஆக முடியாமல் போச்சு. ஸோ அதனால தான் ரஞ்சி ட்ராஃபியில் தமிழ்நாடு ஓகே 2 நாள் நடந்தாலுமே மேட்ச் 2 நாள்லேயே மேட்ச் முடிகிற மாதிரி விக்கெட்டு வேணும் அப்படின்றதுனால தான் நிறைய டர்னர்ஸில் ஆட ஆரம்பித்தோம். ஐ திங்க் மேபி அது ஒரு ரீசனாக நான் சொல்ல, மேபி அதனால கூட இருந்திருக்கலாம். இப்போ நான் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா ஆமாண்டா கரெக்ட், தட் வாஸ் த திங் அப்படின்ற மாதிரி. அண்ட் மேபி இருந்திருக்கலாம், ஒயிட் பாலோட இம்பேக்டாக கூட இருந்திருக்கலாம். 2011-12 சீசனில் ஒரே ஒரு மேட்ச் தான். அதாவது வந்து நான் ஒரு கேப்டனாக இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டேலண்ட்டை பார்த்து கண்டிப்பாக அவர் உட்கார வைக்க மாட்டேன். அதுவும் நான் சொன்ன மாதிரி வந்து கிராஃப்ல வந்து கீழே விழுறதுலாம் எதுவுமே கிடையாது. பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, மேலே போயினே இருக்கீங்க, லைட்டாக கீழே இறங்கி மறுபடியும் வரீங்க. அந்த கீழே இறங்குறதுலேயே பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு மேட்ச் தான் ஆடினீங்க 2011-12 சீசனில் ஒரே ஒரு மேட்ச். தெரியல, ஐ திங்க் மேபி என்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, ஐ திங்க் ஐ டிட் ரீசனபிளி வெல். டொமஸ்டிக் ஐ மீன் அந்த நடந்த லீக் மேட்சஸ் எல்லாமே அந்த வருஷம் ஐ திங்க் 5 மேட்ச்சில் 6 மேட்ச்சில் ஐ திங்க் ஐ ஸ்கோர்ட் 400s அண்ட் ஐ ஹேட் அ பேக் இன்ஜுரி. அந்த பேக் இன்ஜுரி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த சாம்பியன்ஸ் லீக்கோட பேக் இன்ஜுரி டிஸ்க் பல்ஜு, அதுலேருந்து ரெக்கவர் ஆகி 30 days ஐ வாஸ் அப் அண்ட் ரன்னிங் அண்ட் பிளேயிங் சாம்பியன்ஸ் லீக். அது எப்படிங்க உங்களால் மட்டும்தான் வந்து இன்ஜுரி எதுவாக இருந்தாலும் சரி டக்குன்னு ரெக்கவர் பண்ணிட்டு ஃபீல்டில் வந்து விளையாட முடியுது? அதாவது இப்போ ஸ்ரீலங்கா சொன்னீங்க ஒரு இது ஸ்டிச்சஸ்லாம் அங்கே தான் எடுத்தீங்க, எப்படி? அதாவது இப்போ அந்த பெயின்லேயே ஆடுறீங்கன்னா அந்த ஒரு பேஷன் காரணமா இல்லைனா வந்து அந்த காம்படிஷனுக்காக நீங்கள் பண்ணீங்களா? அதான் நான் சொன்னேன் இல்லைங்க, சின்ன வயசில் அந்த ஒரு 8th standardலேயே வென் யூ ஹாவ் தட் ஸ்ட்ரகிள், வென் யூ நோ அந்த ஒரு இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரகிள், அந்த ஒரு ஃபேஸ் வந்து அது கற்றுக் கொடுக்க முடியாது. அது வந்து அது ஒரு இன்டர்னல்லி உங்களுக்கு வந்து அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போய் உட்காந்துரும். ஓகே, யூ கேன் கம் பேக், யூ கேன் ஃபைட் திஸ், இதெல்லாம் வந்துட்டு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்துரும். ஐ திங்க் அந்த விதத்தில் ஐ வாஸ் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். அந்த டைமில் ஒரு ஹார்ட் யார்ட்ஸு இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஃபிசிக்கல் பெயின் இஸ் சம்திங் விச் கேன் பி ஓவர் கம் வெரி ஈஸிலி. ஐ திங்க் மென்டல் ட்ராமாஸ் தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா இட் வில் டேக் டெஃபினெட்லி லாங்கர் பீரியட். நீங்கள் ஃபிசிக்கல் பேக் இன்ஜுரி நீங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணீங்க, ப்ராப்பராக உங்களோட ஸ்ட்ரென்த் ஒர்க் பண்ணீங்க, நல்ல ஃபிசியோஸ் உங்களுக்கு கைட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் கம்பேக் ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து 21 days வந்துட்டு ஐ வாஸ் அப் அண்ட் ரன்னிங் அண்ட் ப்ராக்டிஸுக்கும் எனக்கு வந்து கேம்புக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் சங்கர் பாசு தான் என்னோடய ட்ரைனரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக அவரோட கைடன்ஸில் தான் இருந்திருக்கேன். ஐ திங்க் ஹி வாஸ் ஒரு பயனர், ஒரு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் பயனர். அண்ட் நான் ரொம்ப அந்த டைமில் வந்துட்டு எனக்கு நல்ல மக்கள், நல்ல சிந்தனையாளர்கள், நிறைய நல்ல மக்களை நான் வந்து சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு அந்த ஜேர்னியில் கிடச்சிது. அண்ட் அதுதான் நம்ம தேடி போகிறோம். அந்த டைமில் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே நம்ம கிரிக்கெட்டுக்கு நம்ம வந்து நம்ம கிரிக்கெட்டில் க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம வந்து காசு நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து கொடுத்தா தான் காசு, அது பெஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன் ஆகட்டும், பெஸ்ட் ஆஃப் த இது வரும். அண்ட் நான் நிறைய புக்ஸுக்கெலாம் நிறைய காசு செலவு பண்ணுவேன். நான் நிறைய எனக்கு என்னோடய ஸ்டடீஸ், தட் இஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த கோர்ஸஸுக்காக நான் கொஞ்சம் செலவு பண்ணுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் என்னோடய ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு நான் செலவு பண்ணுவேன். நிறைய நான் 1-on-1 கோச்சிங்லாம் இப்போ நிறைய வந்துச்சு. நான் ஐ திங்க் அதெல்லாமே நான் 2010-11 நான் வந்து அந்த 1-on-1 கோச்சஸ்க்கு நான் இங்கேருந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி டெல்லிக்கு, கர்நாடகா, பெங்களூருக்கு, ஸோ பெங்களூர்லேருந்து கோச்சஸ் இங்கே வந்து அவங்களுக்கு தங்க வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பேட்டிங் ஆடுவேன். ஐ திங்க் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வென் யூ இன்வெஸ்ட் இன் யுவர் கேம், ஐ won't say you are spending in a game. If you invest, it will give you நிறைய மடங்கு, உங்களுக்கு பல் மடங்கு உங்களுக்கு வந்து கேம் உங்களுக்கு திருப்பி தரும். சின்ன வயசில் நீங்கள் ஹார்ட்ஷிப் பார்த்துருக்கீங்க, அந்த ஒரு வெறித்தனம் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் டிஎன்பிஎல்ல வந்து முதல் சீசன்லேருந்து இனி வரைக்கும் நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து கேப்டனாக வேற இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒரு வெறித்தனமோட, அதாவது நான் வந்து ஹார்ட்ஷிப்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா, பார்த்துருக்கீங்களா? ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த கைஸ் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஹார்ட்ஷிப்ஸ் அப்படின்றது வந்துட்டு சில பேருக்கு வந்து ஃபிசிக்கலாக இருக்கும்.
இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா நிறைய உங்களுக்கு 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 ஒரு சப்போர்ட் இருக்காது, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேயே உங்களுக்கு அப்ரிங்கிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்குது, எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஃபைட் பண்ணுற ஆட்டிடியூட் சம்டைம்ஸ் வராமல் போகும். ஸோ அதுவே 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 ஒரு ஹார்ட்ஷிப் தானேங்க. கம்ப்ளசன்சி வந்து காம்ப்ளசன்சின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை இருக்காது. உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலி உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு பேக் பண்ணுறாங்க அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் வரும். அந்த கம்ஃபர்ட் லெவல் வரும்போது அந்த கம்ஃபர்ட் லெவல் பிரேக் பண்ணுறதே ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு சேலஞ்ச் தானேங்க. கண்டிப்பாக. ஸோ ஜஸ்ட் நாட் நான் கஷ்டப்பட்டேன்றது மட்டும் இல்லை, கஷ்டப்படாமல் இருக்கிறவங்களுக்குமே அந்த மென்டல் அந்த ஒரு பேரியர்ஸை பிரேக் பண்ணுறது, அந்த ஒரு ஃபைட் பண்ணி வர்ற அந்த ஆட்டிடியூட் கொண்டு வரதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஐ திங்க் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஒரு அப்ரிங்கிங் ரொம்ப ஈஸியராக இருந்திருக்கு. பட் அவங்களால அந்த ஃபைட் பண்ணி வரணும் அப்படின்னு அந்த ஆட்டிடியூடே கொண்டு வரது சம்டைம்ஸ் அந்த ஒரு ஈஸியாக கொஞ்சம் கிவ் அப் பண்ணிடுவாங்க. அதை பிரேக் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு பேரியரை பிரேக் பண்ணுறதே ஒரு சேலஞ்சாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ 2012 2013 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மறுபடியும் கம்பேக். இப்போ என்னடா நம்ம வந்து ஒரு மேட்ச் தான் ஆட விட்டாங்களே அப்படின்னு நினச்சது, பேட்டிங் ஆவரேஜ் வந்து 60.16 வரைக்கும் போயிட்டீங்க. ஸ்கோர் கூட பார்த்தீங்கன்னா 361 ரன்ஸ் அடிச்சிருந்தீங்க. அது வந்து இப்போ கண்டிப்பாக வந்து மைண்ட் செட்டை பற்றி பேசியாகணும் இதில், இந்த கான்டெக்ட்ல. அதாவது இப்போ நீங்கள் அந்த ஹார்ட்ஷிப்லாம் வந்து பேசுனீங்க, ஓகே. டீமில் வந்து கேப்டன்ஸ் கூட மாறின்னு இருப்பாங்க, அதே போல் வந்து பிளேயர்ஸும் மாறின்னு இருப்பாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து இந்த உங்கள் கேமை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ நீங்கள் வந்து டிகே உங்கள் டெபியில் வந்து கேப்டனாக இருந்தார், அதுக்கு பிறகு வந்து வேற ஏதாவது மேபி வந்து அஸ்வினை கேப்டனாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேப்டன்ஸ் மாறும்போது ஸோ எப்படி நீங்கள் வந்து அந்த கேம் சினாரியோ வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்க? ஐ திங்க் இந்த பியூட்டி ஆஃப் த கேமே அதுதாங்க. ஐ திங்க் நீங்கள் இந்த ஒரு அப்பு போயினே இருக்கும்போது, அப்பாடா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், வேற லெவலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே நம்ம கேமை கொஞ்சம் ஒரு லெவல் பண்ணி வைக்கும். அந்த கீழே ஒரு சரிவு வரும். அந்த சரிவு என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு சரிவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். ஓகே, இந்த லெவல்லேருந்து நீங்கள் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை, அந்த ஒரு தாட் வந்து அப்போ தான் நமக்கு வரும். அது இல்லாட்டி நம்ம வந்து அப்படியே அங்கேயே மிதந்துட்டே இருப்போம், அங்கேயே கெரியர் முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு கீழே வரும்போது அந்த ஒரு அப்கிரேட் பண்ணுறது தான் வந்துட்டு நான் சொன்னேன், இந்த ஒரு உங்களோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஆகட்டும், உங்களோட ட்ரைனிங் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கேமோட நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது உங்களோட பெர்செப்ஷன் அப்படியே மாறும். உங்களோட ஓகே, இந்த கேமோட டைமென்ஷனே மாறும். இப்போ கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட சில விஷயங்களை வந்து நான் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஷாட் என்னோட கேமில் ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சிச்சுவேஷன் ஒரு 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 ஃபினிஷராக நான் ஆகணும். T20 கேமில் ஒன்று மேலே நல்லா பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபினிஷராக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லா அந்த ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்ப்ளோர் பண்ணினே இருக்கிறது தான் எனக்கு ஆஸ் அ பர்சனாக எனக்கு பிடிக்கும். நான் நிறைய வந்து ஒரு அட்வென்ச்சர் லவ்விங் பர்சனுங்க. ஐ திங்க் என்னோட கெரியர் நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, இங்கே அங்கே இங்கேன்னு பேசிக்லி ஐம் ஒரு அட்வென்ச்சர் லவ்விங் ஒரு பர்சன். நீங்கள் என்னை ஃப்ரீயாக விட்டீங்க, தனியாக விட்டிங்கன்னா நான் வந்து ஸ்கை டைவிங் பண்ணுவேன், இந்த பஞ்சி ஜம்பிங் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து அட்வென்ச்சர் எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு போய் ட்ரெக் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கேயாவது ஒரு மாதம் கேப் கிடச்சதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வென்ச்சரஸாக நான் பண்ணணும்னு தான் நான் நினைப்பேன். அதுதான் என்னோட லைஃபுமே, நான் அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் என்னோட கிரிக்கெட் கெரியரும் இருந்திருக்கு. செம்மங்க. அதாவது வந்து நீ சொல்கிறத பார்த்தா அந்த ஸ்கூல் காலேஜ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து கரியருக்காக வந்து உருவாக்குன இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ எல்லாமே வந்து, ஆனால் அதுக்கு மீறி வந்து உங்களோட மைண்ட் செட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கூட வந்து ஒரு அட்வென்ச்சரஸ், ஒரு காம் அண்ட் பேஷண்ட், உங்களுக்குள்ள என்னென்ன வந்து ஸ்கில்ஸ் இருக்குது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி, இப்போ நம்ம வந்து அஸ்வின் வந்து இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் இருக்கிறனால நிறைய பேர் வந்து அவர் வந்து ஆஹா ஓஹோ இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல. உங்கள் கரியர் எடுத்து பார்த்தா கூட ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க பேட்டிங்கில், நிறைய மேட்சஸ் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் சினாரியோக்கு தேவைப்பட்ட மாதிரி லோவர் பேட்டிங் ஆர்டரில் வந்து அங்கே நின்றுட்டு
ஒரு நாட் அவுட் பேட்டராக நின்றுட்டு வந்து ஆடிருப்பீங்க. ஸோ ஐ திங்க் அந்த விஷயத்துலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அந்த எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ், எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்ட்டு அதிலே தெரிய வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து அஸ்ஸாம் போயிருக்கீங்க 2014, 2015 சீசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் வந்து இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்துச்சு. மேபி வந்து பர்ஃபார்மன்ஸ் அங்கே இங்கே கூட பார்க்கலாம், ஓகே இட்ஸ் ஓகே. ஆனால் வந்து உங்களுக்கு அமையலையா ஒரு ரோல், பர்டிகுலர் ரோல்? இப்போ நீங்கள் வந்து அட்வென்ச்சரர் எல்லாம் வந்து கரெக்ட், பட் வந்து ஈவன் பை எண்ட் ஆஃப் த டே அட்வென்ச்சராக கூட இஃப் யூ வாண்ட் டு பி அ டாப் பர்ஃபார்மராக ஒரு பிளேயராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரோல் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் அ பேட்டர், டாப் ஆர்டரில் போய் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபேஸ் அ லாட் ஆஃப் பால்ஸ். அதனால என்ன ஆகும்னா நீங்கள் வந்து உங்கள் திறமையை காட்டிக்கலாம். பட் நீங்கள் வந்து லோவர் மிடில் ஆர்டர்லையோ லோவர் ஆர்டரில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்கள் திறமையை காட்டிக்க முடியாது. ஸோ அது ஒரு சூழ்நிலையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா? வை டிட் யூ மூவ் ஆன் டு அஸ்ஸாம்? சரி, எனக்கு அந்த டைமில் வந்து நான் இந்தியா காணணுன்றது தான் என்னோட கோலாக இருந்தது. ஓகே. ஸோ வென் யூ ஹாவ் டு ப்ளே ஃபார் த கண்ட்ரி, நீங்கள் இந்த ரஞ்சி ட்ராஃபி அப்போது T20 கிரிக்கெட் அவ்வளோ இதுவாக இல்லை. ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஐபிஎல்லாம் இருந்துச்சு, பட் நீங்கள் ரஞ்சி ட்ராஃபியே ஆடலை, நீங்கள் விஜயசாரவே ஆடலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியா ஆடுறதுக்கான அந்த ஒரு விஷனே போயிடுது. ஸோ நான் ஆடணும், நான் வந்து எங்கே ஆடினா என்ன, நான் வந்து ரஞ்சி ட்ராஃபி ஆடணும், நான் விஜயசாரே சையத் முஸ்டாக் அலி எல்லாம் ஆடணும், ஆடி நான் நல்லா பண்ணணும். இன்கேஸ் நான் அங்கே போய் நல்லா பண்ணலன்னா ஓகே, ஐ வில் அக்செப்ட் த டிஃபிட். பட் அது ட்ரை பண்ணாமல் நம்ம வந்து இங்கேயே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி, ஏன்னா நான் 100 அடிப்பேன், அடுத்த மேட்ச் நான் ட்ராப் ஆகிடுவேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் என்னோட சீனியர்ஸ் அந்த ஆடி இந்த பேட்டிங் ஆர்டர், நீங்கள் முரளி விஜய் ஆகட்டும், அபினவ் முகுந்த், பத்ரினா, தினேஷ் கார்த்திக், இந்த மாதிரி ஒரு டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஐ வாஸ் கம்பீட்டிங். பட் என்னோட ஸ்லாட்டு, என்னோட அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த அமைஞ்ச சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்ததுனால வந்துட்டு ஓகே, நம்ம வந்து பெஞ்ச்லேயே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐ டுக் எ பிரேவ் டிசிஷன். அதான் அட்வென்ச்சரஸ் டிசிஷன். எங்கே ஆடினா என்ன, நான் அங்கே போய் ஆட போகிறேன், நான் பர்ஃபார்ம் பண்ண என்னை எடுக்க போகிறாங்க, எடுக்கலன்னா பரவாயில்ல. ஐ டுக் எ பிரேவ் டிசிஷன் அப்படின்ற மாதிரி நான் ஐ வாஸ் திங்கிங் இன் தோஸ் டைம்ஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு பிளே ஹையர் லெவல், ஐ வாண்ட் டு பிளே ஃபார் த கண்ட்ரி. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க, அதாவது வந்து இப்போ ஸ்டீரியோ டைப்பிங் ஒன்று இருக்குது. அதாவது வந்து ஒரு எலிட் ஸ்டேட்ஸ், பாம்பே, தமிழ்நாடு, கர்நாடகா, அதே போல் வந்து பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி டீம்ஸ்க்கு ஆடும்போது டீம் இந்தியா போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம், ஸ்டீரியோ டைப்பிங் இருக்குது. மிச்ச ஸ்டேட்ஸ் ஆடும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா கூட கஷ்டம்தான், ஸ்ரீசந்த் எப்படி வந்திருந்தாருப்புல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், ஹிமாச்சல் பிரதேஷ், அந்த மாதிரி ஸ்டேட் ஆடும்போது டீம் இந்தியா ஆடுறதுக்கு வந்து வாய்ப்பு குறைவுன்னு. அது நீங்கள் டீம் இந்தியாவுக்கு ஆடணும்னு நினச்சிங்க, பட் எப்படி நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்கு போய் ஆடுறதுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணி பெரிய அளவுக்கு ப்ரூவ் பண்ணலாம் பார்த்தீங்களா? இல்லைனா வந்து ஓகே எங்கேயோ அங்கே வந்து உங்களுக்கு உள்ள தோணிச்சா, இல்லை நம்ம வந்து டீம் இந்தியா கூட கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, கன்சிஸ்டண்ட்டாக ஆடி பர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி எதாவது தோணிச்சா? எனக்கு ஆக்சுவலி ஐ மீன் சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஒரு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் அந்த ஸ்டாட்ஸ் நம்ப மாட்டேன். என்னோட ஸ்டாட்ஸு, நம்பர்ஸு இதெல்லாம் எனக்கு அதுக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லாதோட அது நான் ஒரு வாட்டி கூட நான் அருண் கார்த்திக்கு இவ்வளோ நீங்கள் இப்போ சொல்லி தான் வந்து இவ்வளோ மேட்சஸ் ஆடிருக்கேன். அஃப்கோர்ஸ் 100 மேட்சஸ் ஆடும்போது எனக்கு அது ஒரு நல்ல ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. பட் பேசிக்லி நாட் அ ஸ்டாட்ஸ் பர்சன். இந்த ஆவரேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த டீமுக்கு ஆடுறீங்க, எந்த விக்கெட்ஸில் ஆடுறீங்க, அண்ட் உங்களோட டீமோட வின் பர்சன்டேஜ் எப்படி இருந்தது, அதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரஞ்சி ட்ராஃபி அண்ட் டொமஸ்டிக், இன்டர்நேஷ்னல், ஈவன் இன்டர்நேஷ்னல் பொறுத்தவரையுமே அது நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரி, எந்த கைண்ட் ஆஃப் விக்கெட்ஸில் ஆடுறீங்க, உங்களுக்கு இருந்த சிச்சுவேஷன் என்ன, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அந்த மாதிரி நான் பார்க்கும்போது ஒரு தமிழ்நாடுக்கு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுறீங்க அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ப்ரைடு. நீங்கள் வந்து அதே நீங்கள் அஸ்ஸாம் ஆடும்போது அதுவுமே ஒரு ப்ரைடு தான். நீங்கள் இட்ஸ் நாட் லைக் நீங்கள் ஒரு தமிழ்நாடு காணா தான் கெத்து, நீங்கள் வந்து மும்பை காணா தான் கெத்து, கர்நாடகா காணா தான் உங்களால் வந்துட்டு அந்த இதுக்கெலாம் போக முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் அஸ்ஸாமுக்கு ஆடி, நான் அஸ்ஸாமுக்கு ஆடினா 2 வருஷம் 3 வருஷம் விளாட்னேன். 2 வருஷம் நாங்கள் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆனோம்,
ஒரு வருஷம் நாங்கள் செமிஃபைனல்ஸ் நாங்கள் வந்து குவாலிஃபை ஆனோம். அது எல்லாமே நல்ல ஒரு மெமரிஸ் தான். இட்ஸ் நாட் லைக் நான் இந்தியா ஆடல, பட் ஓகே, பட் தட் டசன் டிஃபைன் மீ ஆஸ் அன் கிரிக்கெட்டர். பட் நான் அஸ்ஸாமுக்கு ஆடி, அஸ்ஸாம் மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டு, ஒரு ரஞ்சி ட்ராஃபி இவ்வளோ ஸ்டேட், பெரிய பெரிய ஸ்டேட் இருக்கிறதுல டாப் 4ல் நாங்கள் டாப் 3 முடிக்கிறோம் அப்படின்னா, செமிஃபைனல்ஸில் வந்து முடிக்கிறோம் அப்படின்னா, தட் பெரிய செல்ஃப் பெரிய விஷயம். ஸோ அந்த இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இப்போது டெஃபினெட்லி ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் இட். நீங்கள் இந்தியா ஆனாதான் ப்ரௌடு மூமெண்ட்டு, இந்தியா கேப்பு அப்படின்றதே கிடையாது. ஐ திங்க் இந்த ஜேர்னிலேயே இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி வந்து அஸ்ஸாம் மாதிரி ஒரு ஸ்டேட்டு, நான் கேரளாவுக்கு ஆடும்போதும் சரி, கேரளாவுமே ஒரு வருஷம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்தோம். ஆனால் 2 வருஷத்தில் ஒரு வருஷம் குவார்ட்டர் ஃபைனல், ஒரு வருஷம் செமிஃபைனல்ஸ் வந்தோம். ஸோ பேசிக்லி ஐம் நாட் சேயிங் என்னால் தான் நடந்துச்சுன்னு நான் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நான் ஆடின ஸ்டேட்டுக்கெலாம் இதெல்லாம் நடந்துச்சு. அதனால தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னீங்க. அது வந்து ரொம்பவே பாராட்டணும். நானும் கிரிக்கெட் ஆடினால வந்து ஒரு விஷயம் நான் நல்லா கவனிப்பேன். கோச்சஸாக இருந்தாலும் சரி, டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாட்ஸ் பார்ப்பாங்க. பட் வந்து சினாரியோ, மேட்ச் சினாரியோ யாருக்கும் புரியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த டர்ஃப் வந்து பயங்கர ரேங்க் டர்னராக இருக்கும். நீங்கள் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிருப்பீங்க, நாட் அவுட் பேட்டராக இருப்பீங்க, டீம் ஜெயிச்சிருக்கும். பட் யுவர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஃபார் எக்ஸலண்ட் தேன் ஹிட்டிங் அ செஞ்சுரி. அது நிறைய பேருக்கு புரியாது. ஸோ நீங்கள் அதாவது இப்போ சொல்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் கேப்டனாக இருக்கீங்க என்ஆர்கேக்கு, அதே போல் வந்து பாண்டிச்சேரி டீமுக்கு ஒரு சீனியர் பிளேயராக இருக்கீங்க. இன் ஃபியூச்சர் வந்து நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் ஒஃபீஷியலாக இருக்கும்போது மேபி கோச் எதுவாக இருந்தாலும், ஐ திங்க் தேர் இஸ் அ ஹியூஜ் ஸ்கோப் ஃபார் லாட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் வேர் அவங்களோட கிரிக்கெட் புரியும். அதாவது இப்போ ஒரு கோச்சாக இருந்துக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அதாவது வந்து ஸ்டாட்ஸ்லாம் ஓகேங்க, பட் வந்து நீங்கள் என்ன மாதிரி பிளேயர் உங்களை டிஃபைன் பண்ணுறதுன்னா அந்த சிச்சுவேஷன் தான் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது பெரிய விஷயம் தாங்க. ஒரு அஸ்ஸாம், கேரளா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் போய் ஆடும்போது ஒரு 250 ரன் அடிச்சிங்கன்னா நீங்கள் 2 இன்னிங்ஸில் ஆப்போனண்ட்டை சுட்டிடலாம். ஸோ 250 ரன் நீங்கள் அடிக்கணும், அந்த ஒரு 250 அடிக்கணும். ஏன்னா கண்டிஷன்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ், வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஸ்பின்னர்ஸ், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டு 250 ரன் ஒரு டீமாக நீங்கள் அடிக்கணும், 300 ரன் நீங்கள் டீமாக அடிக்கணும். அதுதான் ஒரு சேலஞ்ச். ஒரு நீங்கள் கேரளாவுக்கு ஆடும்போது டர்னர் தான் இருக்கும், நீங்கள் வந்து நிறைய டர்னர்ஸ் தான் இருக்கும். அண்ட் நம்பர் 6 நீங்கள் பேட்டிங் ஆடுவீங்க, பால் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அந்த பால் சாஃப்ட் ஆனதில் நீங்கள் நல்ல, ஏன்னா நீங்கள் ஒன் மிஸ்டேக் யூ ஆர் கான். ஸோ அந்த டைமில் போயிட்டு ஒரு அங்கே அடிக்கிற ஒரு 35-40 ரன்ஸ் வில் பி த வின்னிங் மார்ஜின். நீங்கள் அந்த ஒரு 30 ரன் 40 ரன் தான் வந்துட்டு ஓகே, ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் தோக்கிறதுக்குமே ஒரு பெரிய மார்ஜினாக இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்டாட்ஸு இது எல்லாமே வந்துட்டு ஒரு வின்னிங் காஸ்ட்டுக்கு டெஃபினெட்லி ஹெல்ப் ஆகாது. நீங்கள் 200 ரன் அடித்து டீம் தோக்குதுன்னா அப்படின்னா, டீம் ஜெயிக்கலை அப்படின்னா இட்ஸ், ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுல இந்த மாதிரி தான் வந்து தேடி இருந்தேன், ஐயா இந்த மாதிரி ஏதாவது கோச் இருந்தால் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஃபனி நோட், நீங்கள் கேரளாவில் வந்து ரேங்க் டர்னராக ஸ்பின்னருக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொன்னீங்க. மேபி அதனால தான் வந்து அனந்த பத்மநாபன் அந்த ஸ்பின்னர் இருக்கார் பார்த்தீங்களா, தொடர்ந்து ஓவர்ஸ் மேலே ஓவர்ஸ் போட்டுனே இருப்பார். ஆமாம், மோஸ்ட்லி 6 7 4 எடுத்துக்கிட்டு போயினே இருப்பார். ஸோ நீங்கள் அஸ்ஸாமுக்கு ஆடிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் சீசனே உங்கள் அஸ்ஸாமுக்கு ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் டீமுக்கு வந்து 3rd ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தீங்க. உங்கள் செகண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா 3rd ஹையஸ்ட் ஸ்கோரர் இன் ரஞ்சி ட்ரோஃபி. மறுபடியும் சொல்கிறேன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அஸ்ஸாமுக்கு ஆடுறீங்களா, தமிழ்நாடுக்கு ஆடுறீங்களா, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆன் பார். அப்போ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீல் இருந்துச்சா, டீம் இந்தியாவிலேருந்து ஏதாவது இன்விடேஷன் வரப்போகுது, அட்லீஸ்ட் இந்தியா ஏ காட்டுற மாதிரி? எனக்கு தெரியும் நீங்கள் இந்தியா ரெட்டு கார்டு இருக்கீங்க சேலஞ்சஸ் சீரீஸில். இந்தியா ஏ கார்டு இல்லைனா இந்தியா டீமுக்கு அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்துச்சுன்னா கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி. இப்போ நம்ம ஒரு 6 இயர்ஸ் கணக்கு எடுத்துக்கோங்க, டீசெண்டான ஒரு பேட்டிங் ஆவரேஜ்லாம் வந்து ஸ்டாட்ஸ் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஆஸ் அ செலக்டராக உட்காரும் போது அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. ஆவரேஜ் சூப்பர்பாக இருந்துச்சு, ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் எங்கே யார் கூட ஆடினீங்க, எந்த கண்டிஷனில் ஆடினீங்க எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஈவன் இப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி டாப் 3ல் கூட வர ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அங்கே ஏதாவது உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சா? ஏன்னா மக்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ 802 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க உங்களோட செகண்ட் சீசன் அஸ்ஸாமுக்கு.
ஹையஸ்ட் ஸ்கோர் வேற 151. ம் இப்போதைக்கு வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஹையஸ்ட் ஸ்கோர் அதே தான். ம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீல் வந்ததா, ஏதாவது டீம் இந்தியாவிலேருந்து கூப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு? அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் அந்த நம்ம கையில் இருக்கிறது ரன் அடிக்கிறது அண்ட் டீமை வின் பண்ண வைக்கிறது, இது மட்டும்தான் 2 தான் நம்ம கையில் இருக்குது. அது ஆஃப்கோர்ஸ் நான் நல்லா பண்ணேன் அந்த வருஷம். இட் வாஸ் அன் அமேசிங் இயர். அண்ட் நாங்கள் ஆஸ் அ டீமாக நாங்கள் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டைம் அஸ்ஸாமோட ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஃபஸ்ட்டு டைம் செமிஃபைனல்ஸ் நாங்கள் பஞ்சாபை வந்துட்டு குவார்ட்டர் ஃபைனல்ஸில் அப்போ செம்ம டீம் பஞ்சாப் வந்துட்டு யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங் எல்லாருமே விளாண்டாங்க. அந்த ஒரு டாப் டியர் பஞ்சாப் டீமை வந்து பீட் பண்ணி செமிஃபைனல்ஸ் நாங்கள் குவாலிஃபை ஆனது. தட் வாஸ் வெரி வெரி மெமரபிள். ஐ திங்க் அது அந்த ஒரு மேட்ச் வந்து இட் வாஸ் வெரி வெரி மெமரபிள். அண்ட் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துச்சு. தவிர ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் நான் வந்து இங்கேருந்து எனக்கு கால் வரும், அங்கேருந்து கால் வரும். டெஃபினெட்லி அந்த ஒரு நீங்கள் அந்த ஒரு இந்தியா ரெட் அந்த ஒரு சேலஞ்சர் சீரீஸ் எனக்கு வந்து ஒரு கால் அப் வரும்ன்றது ஐ எக்ஸ்பெக்டட். அண்ட் 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 அது எனக்கு கிடைச்சது. அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த சீசனில் 151 ரன்ஸ் ராஜஸ்தான் கூட அடிச்சிருந்தீங்க. தீபக் சாஹர் இருந்தார். அதே போல் வந்து அசோக் மனேரியா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஆடினவர். ஆமாம். ஸோ அந்த இன்னிங்ஸில் ஏதாவது சில மறக்க முடியாத இருந்துச்சா இன்சிடென்ட்? அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஹையஸ்ட் ஸ்கோர். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்துட்டு அஸ்ஸாம் கண்டிஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு 300 ரன் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு இன்னிங்ஸ் அவங்கள சுருட்டிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் விக்கெட்ஸு. அது ரொம்ப ரொம்ப நல்ல பேஸ் அட்டாக். நீங்கள் ராஜஸ்தான் இந்தியாவிலே நீங்கள் எடுத்திங்கன்னா ராஜஸ்தான் இஸ் த பெஸ்ட்டு பேஸ் அட்டாக். கர்நாடகா ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜஸ்தான் தான் செம்ம பேஸ் அட்டாக் எப்போவுமே இருப்பாங்க. பங்கஜ் சிங்லாம் இருப்பார். அந்த மேட்ச் வந்துட்டு அனிகேத் சௌத்ரி அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர், தீபக் சாஹர் அப்போது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஐ திங்க் 8 விக்கெட்டோ 10 விக்கெட் எடுத்தார்னு நினைக்கிறேன் ஒரு இன்னிங்ஸில். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெக்கார்ட் அந்த மாதிரி பண்ணியிருப்பார் தீபக் சாஹர். அந்த டைமில் நல்லா இருந்தார். அப்போது ஒரு இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட்டு, இப்போ எப்படி உம்ரான் மலிக்கு மயங்க் யாதவ் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நத்து சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நத்து சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு செம குயிக்காக போடுவார். கிட்டத்தட்ட 150 போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அவர் இருந்தார். இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்த அந்த டீமோட நான் அடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுதான் அகெயின் நான் சொல்லுவேன், வின்னிங் காசுக்கு இருந்ததுனால இட் வாஸ் வெரி வெரி ப்ளசன்ட். ஐ திங்க் அந்த ஒரு இன்னிங்ஸ் அந்த ஒரு மேட்ச்சுக்கு வந்து அப்புறம் அந்த ஒரு டீமுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து டெஃபினெட்லி நல்லா பண்ணலாம், பிக் டீம்ஸை நம்ம பீட் பண்ணலான்ற கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு, எல்லா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும்ட்டு. ஸ்ரீலங்காவில் நீங்கள் பதுரிலேயே ஆடினீங்க, இந்தியாவில் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு. தமிழ்நாடு ஆடி இருக்கீங்க, அஸ்ஸாம் ஆடி இருக்கீங்க, கேரளா ஆடி இருக்கீங்க, பாண்டிச்சேரிக்கு ஆடி இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே, ஆர்சிபி, பங்களாதேஷில் கூட ஆடி இருக்கீங்க, டாக்கா பிரீமியர் டிவிஷன் லீக் அப்படின்ட்டு. ஒரு சில பிளேயர்ஸ் தான் இந்தியாவிலேருந்து போய் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சை வந்து கலக்குனீங்க, 8-9 ரன்ஸ் அடிச்சிருந்தீங்க. ஸோ 2 மேட்ச் வாய்ப்பு கிடைச்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பொதுவாக டாக்கா பிரீமியர் லீக்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ், கவுண்டி இங்கிலாந்துல எப்படி சொல்லுவோமோ ஏஷியன் சர்க்கியூட்ல அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து யாரும் இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீலங்காலேருந்து பிரீமியர் லீக்லேருந்து ஒரு பிளேயரோ 2 பிளேயர் தான் இன்வைட் பண்ணுவாங்க. இந்தியாவிலேருந்து சுத்தமாக யாரும் இன்வைட் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு லெவலுக்கு எப்படி இருந்துச்சு அந்த காம்படிஷன்? எப்படி போனீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஐ திங்க் செம எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து கிரிக்கெட் எல்லா ஊர்லேயும் போய் ஆடினாலுமே ஒரு டாக்கா அந்த பங்களாதேஷ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் டீம், நான் போய் ஆடின டீம் வந்துட்டு 9 played 9 lost. ஸோ நாங்கள் எப்படியாவது 2 மேட்ச்சில் ஒரு மேட்சாவது நாங்கள் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் நாங்கள் வந்து அந்த அந்த எலைட்டில் வந்து நாங்கள் நிற்கிறோம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டோம். அவங்க கிட்டத்தட்ட 300 அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டீம் வந்து எல்லாருமே ஷோல்டர்ஸ் டவுனு, சரிடா இந்த மேட்சும் காலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து அந்த ஒரு இன்னிங்ஸ் செம்ம இன்னிங்ஸ் நான் வந்து விளையாடி அப்படியே வந்துட்டோம் நாங்கள் ஆல்மோஸ்ட் சேஸ். நான் ஒரு 60 ரன்ஸ் இருக்கும்போது அந்த ஊர் எப்படின்னா ரொம்ப ட்ரை ஹீட் இருக்கும். நீங்கள் வந்து கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன். எனக்கு தெரியவே தெரியாது. சரி, நம்ம ஊரில் வேர்த்து கொட்டும். வேர்த்து கொட்டுச்சுனாக்கா நம்ம நிறைய தண்ணி குடிப்போம். அங்கே வேர்த்து கொட்டாது, ஆனால் சூடு அவ்வளோ ட்ரை ஹீட் இருக்கும். அதில் போய் ஆடி
உடம்புல ஒரு கட் ஷாட் ஆடிட்டு இப்படி ஓடினேன், பாடி ஃபுல்லாக கிராம்ப்ஸ். லைக் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு டோலேருந்து உங்களுக்கு ஃபிங்கர்லேருந்து எனக்கு கண்ணில் இங்கே கிராம்ப்ஸ் வந்திருக்கு. யூஸ்வலி ஹாம்ஸ்ட்ரிங்கில் வரும், சும்மா ஒரு உங்களோட குவாட்ஸில் வரும், காஃப் மசிலில் கிராம்ப்ஸ் ரொம்ப காமன். பட் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு மூஞ்சிலெலாம் கிராம்ப்ஸ் வந்தது. ஸோ அவ்வளோ ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நேராக ஆம்புலன்ஸை கூட்டின்னு வந்து அப்படியே கூட்டின்னு போய் நேராக ட்ரிப்ஸ் ஏற்றிட்டாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு ஐ வாஸ் ஓகே. அப்போ அங்கேருந்து கால் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து இது கிரவுண்ட்லேருந்து கால் பண்ணாங்க, இன்னொரு 12 ரன் அடிக்கணும், 3 விக்கெட் தான் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு ஓகேன்னு டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் நேராக போய் பேட்லாம் கட்டிட்டு போய் ஆடி அந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ நாங்கள் சேஃப் ஆகிட்டோம். ஸோ பேசிக்லி அது ஆடினது 2 மேட்சோ இதுதான். பட் ஆனால் தட் வாஸ் ஒரு மெமரி தான். ஆமாம், ஒரு நம்மளாலையும் முடியும் அப்படின்ற ஒரு 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 நல்ல ஒரு ஜேர்னி தான். நல்ல ஒரு மெமரிஸ். விக்டோரியா ஸ்போர்ட்ஸ் கிளப் கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. ஆமாம், விக்டோரியா ஸ்போர்ட்ஸ் கிளப். ஸோ ராபின் பிஸ்ட் கூட ஆடி இருந்தீங்க அந்த சீசனில். ஆமாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2017-2018 சீசனில் வந்து நீங்கள் பங்களாதேஷும் ஆடிட்டீங்க, ஸ்ரீலங்காலும் ஆடிட்டீங்க, இந்தியாவிலும் வந்து விதவிதமான கிரிக்கெட் ஆடிருந்தீங்க, ஐபிஎல் டிஎன்பிஎல்லும் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினராக வந்து நீங்கள் ஒரு டீமுக்கு ஆடும்போது உங்கள் ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் கேரளாவுக்கு வேற வந்து ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. அப்போ அந்த சீசனில் கேரளாவுக்கு வந்து 2017 2019 வரைக்கும் ஆடினீங்க. அங்கே உங்களுக்கு சேலஞ்சஸ் எந்த மாதிரிலாம் இருந்துச்சு? ஏன்னா கேரளாவுக்கு ஆடும்போது வந்து பொதுவாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சில பிளேயர்ஸ் ஆடிருக்காங்க, கணக்குப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா. எப்படி, அதாவது இப்போ அவங்க பியூர் பேட்டராக அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா, ஒரு கீப்பர் தேவைன்னு பார்த்தாங்களா? ஏன்னா சஞ்சு வேற இருந்தார் டீமில். ஸோ என்ன எதிர்பார்த்தாங்க உங்களை வந்து இன்வைட் பண்ணும்போது? ஒரு சீனியர் பேட்டராக தான். ஐ திங்க் நான் தமிழ்நாடுக்கு ஆடும்போது அஃப்கோர்ஸ் நல்லா டீம் நல்லா பண்ணுச்சு. கேரளா சூப்பர் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். ஒரு சஞ்சு சாம்சங் ஆகட்டும், நிறைய குட் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க அந்த டைமில். வந்து நல்ல ஃபாஸ்ட் பால் பேசில் தம்பி, சந்தீப் வாரியர், அதுக்கப்புறம் நல்ல ஸ்பின்னர்ஸும் இருந்தாங்க. பட் அவங்களால சரியாக பண்ண முடியல. அந்த ஒரு ஃபார்முலா ஃபார் வின்னிங் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த 2 வருஷம் நாங்கள் ஆடும்போது ஐ திங்க் டேவ் வாட்மோர் கோச்சாக இருந்தார். ஸோ நாங்கள் உட்காந்து சில பிளானிங்லாம் பண்ணோம், என்ன பண்ணலாம், எப்படி வந்து ஜலத் சக்சேனா ஆஃப்கோர்ஸ் இருந்தார். நாங்கள் பிளான் பண்ணோம், எப்படி குவாலிஃபை ஆகணும், வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பிளான். ஸோ அப்படின்ற இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் விளாட்லாம், ஹோம் கண்டிஷன்ஸில் எப்படி விளாட்லாம், என்ன மாதிரி டீம் விளாட்லாம், என்ன மாதிரி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளாட்லாம், இன்கேஸ் நம்ம ஒரு சர்டன் விக்கெட்ஸில் ஆடலோன்னா நம்மளோட கேம் பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதை பண்ணி நாங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற பிளேயர்ஸ் எப்படி ஆட முடியும் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பிளான் பண்ணி பண்ணது தான். அண்ட் எல்லா அசோசியேஷனுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா அந்த ஒரு ஃப்ரீடமோடு இருந்தாங்க. சஞ்சு ஐ திங்க் அப்போ தான் வந்துட்டு ஹி வாஸ் ஜஸ்ட் அப்கமிங் அண்ட் நல்ல ஒரு ஜோன்லேயும் இருந்தார் சஞ்சு. ஸோ இந்த 2 பேர் நான் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். டேவ் வாட்மோர் சொன்னீங்க, அவரோட கோச்சிங் ஒரு கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அசோசியேட் நேஷனில் கூட நான் வேலை பண்ணும்போது நேபாள் அப்புறம் வந்து சில கண்ட்ரீஸ்லாம் வேலை செய்யும்போது பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. செகண்ட் ஜலத் சக்சேனா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் படிச்சிருக்கேன், பெரிய அளவுக்கு ஆட வேண்டிய பிளேயர் இந்தியாவுக்கு ஆடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 விஷயத்துல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கோச் டேவ் வாட்மோர் எப்படி இருந்தார் உங்கள் எல்லாரும் கூட, செகண்ட் ஜலத் சக்சேனா வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் விராட் கோலி கூட ஆடி இருப்பீங்க, எம்எஸ்டி கூட ஆடி இருப்பீங்க, ஏகப்பட்ட பிளேயர்ஸ் தமிழ்நாட்டிலே வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பத்ரிலாம் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஒரு ஸ்டைலிஷான பிளேயர். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஜலத் சக்சேனா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தார்? உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல டேவ் வாட்மோர் பற்றி. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு கோச் அவர். ரொம்ப ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு கோச் தான். செம்ம ஃபன்னாக இருப்பார். அண்ட் நிறைய அவரோட கோச்சிங் ஃபிலாசபியே வந்துட்டு அவருக்கு எல்லா விஷயம் தெரியும், இருந்தாலுமே பிளேயர்ஸ் கிட்ட கேட்பார், இது கரெக்டாக இவனா இந்த டைமில் இவனை போடலாமா,
இந்த டைமில் இந்த பேட்டிங் ஆடலாமா, இந்த ஷாட் ஆடலாமா அப்படின்னு கேட்பார். ஸோ பிளேயர்ஸையும் நல்லா இன்வால்வ் பண்ண வைப்பார். அந்த மாதிரி ஒரு கோச்சு. வெரி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். ஒரு வாட் அ பிளேயர் இஸ் கோயிங் த்ரூ அப்படின்றது சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஒரு டீமுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவார். அண்ட் ஜலக் சக்சேனா பொறுத்தவரையும், ஜலக் சக்சேனா வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவர் எப்படி இந்தியா ஆடலன்னு சத்தியமாக தெரிலங்க. ஐ திங்க் அந்த ஒரு ப்ரீட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர், நீங்கள் பேட்டிங் அவரோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட மோர் தென் 5000 ரன்ஸ் 6000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் மோர் தென் 400 விக்கெட்ஸு. இந்த மாதிரி ஒரு ரேர் கமாடிட்டி. அவர் எப்படி தான் இந்தியாவுக்கு ஆடலன்றது எனக்கு சத்தியமாக புரியல. மேபி தெரியல, அது சில பேருக்கு அந்த மாதிரி அமையும். சில பேருக்கு இந்தியா ஆடுவாங்க, சில பேர் இந்தியா ஆட மாட்டாங்க. பட் டெஃபினெட்லி ஜலக் சக்சேனா ஒரு ஒன் ஆஃப் த சம கிரிக்கெட்டருங்க. ஐ திங்க் ஒரு பேட்டராக இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு ஆஃப் ஸ்பின்னராக மாறி அப்புறம் ஒரு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஆல்ரவுண்டராக அவரோட ரெக்கார்ட்ஸ். ஐம் நாட் அ பிக் ஸ்டாட்ஸ் பர்சன் அகெயின், பட் தி வே அவரோட கிரிக்கெட் அவர் எவ்வளோ ஹார்டாக விளையாடுவார்ன்றது நான் ஆன் ஃபீல்ட் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் ஃபிசிக்கலி அவரோட நாட் த கிஃப்டடு, பட் மென்டலி ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட். ஸ்கில் டெஃபினெட்லி என்னங்க, எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயரு. அண்ட் ஆன் த ஃபீல்டு வர மாதிரி ஒரு கேரக்டரு, ஆஃப் த ஃபீல்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். ஐ திங்க் பேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இவராடா நேற்று இந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதில் ஜோனில் இருப்பார். பேட்டிங்குமே எதுவுமே பேசவும் மாட்டார். நீங்கள் போய் பேட்டிங்கில் போயிட்டு க்ளவுலாம் தட்டிங்கன்னா க்ளவ் இப்படி வச்சுருவார், நீ எத்தனை வாட்டி வேணால் தட்டிக்கோ அப்படின்ற மாதிரி இப்படி வச்சுப்பார். ஸோ அந்த மாதிரி வெரி வெரி எல்லாருக்குமே தெரிஞ்சது ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பர்சன் அண்ட் வெரி வெரி ஸ்வீட்டாக. ஃபைனல்ஸ்க்காக நாங்கள் டீம் மீட்டிங் போயிட்டு இருந்தோம். டீம் மீட்டிங் அப்போ இது பண்ணணும், அப்படி பண்ணோம், அப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் தோனி வந்தார், கூலாக அப்படியே வந்தார். வந்துட்டு என்னாச்சு மீட்டிங் இஸ் ஓ அப்படின்னா எனிதிங் ஃப்ரம் யுவர் சைட்? நோ நோ நோ, நத்திங் ஃப்ரம் மை சைட், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன், ஜஸ்ட் கிவ் யூர் 100% ஃபார் த நெக்ஸ்ட் 30 seconds. ஸோ பேசிக்லி அடுத்த பால் அதுக்கு நீ 100% கொடு, மீதி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ ஐ திங்க் வெரி சிம்பிளாக இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் அவ்வளோ 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 சிந்திக்கிறார்.